பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13, 14 வசனங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் என்ன பேச சித்தமாக இருக்கிறார்? சற்று நேரம் தியானிப்போம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. பாருங்கள், ஆண்டவர் இந்த காலகட்டங்களில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் விழித்திருங்கள். இது கடைசி காலமாக இருக்கிறது. கடைசி காலம். எந்த நிமிஷத்தில் வேணாலும் ஆண்டோட வருகை இருக்கலாம். இல்லை, நாம் எப்போதும் அதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவர் மணவாளன் வருகைக்கு காத்திருக்கிற மணவாட்டியாகிய நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக, எப்பொழுதும் அலாட்டா விழித்திருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். விழித்திருக்க வேண்டும் என்றால் தூங்காமல் விழித்திருக்கிறது அதே சொல்ல வரலை. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் ஆண்டோட வசனத்தை முடி நடக்க முழுவதுமாக நாம் அர்ப்பணித்தவர்களாக, நம்மளை காண்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை காணும்படியாக, அநேகருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லி எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிற உன்னதமான ஆண்டுடைய அந்த வேலையை செய்யும்படியாக நாம் விழித்திருக்க வேண்டும். தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்காக திறப்பில் நின்று கதறுவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளலாக இருக்க வேண்டும். சுவரை அடைக்க தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேசத்துக்காக திறப்பில் நிற்பதற்காக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொல்கிறார். நாம் திறப்பில் நிற்போமா? நாம் விழித்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த விசுவாசத்தை தான் கடைசி நாட்களில் காண வருகிறார். கடைசி நாட்களில் விசுவாசத்தை அவர் தேடுறாரு. விசுவாசத்தோடு இருக்கிறார்களா, அந்த விசுவாசத்தை தான் தேடி பார்க்குறார். அதான் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்கள், இந்த விசுவாசத்தை தான் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். யோபு சொன்னபடி, என்னை நீர் கொன்று போட்டாலும் உன் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஒருபோதும் அவ்விசுவாசமாக இருக்கக்கூடாது. அவ்விசுவாசம் ஆண்டவர் வெறுக்கிற காரியம். பாருங்க, அவர் கூடவே இருந்த சீசர்கள், அவங்க இந்த பெரும் புயல் கடல் கொந்தளிப்பு வரும்போது பயந்தார்கள். அந்த பேதுரு கடல் மேலே, ஆண்டவரே நடக்கிற நீராக இருந்தால் நான் வரேன்னு சொல்லி இறங்கி நடக்கிறான். ஆனால் அந்த காற்று புயல் அதை வரும்போது அவன் சுற்றி அந்த சூழ்நிலைகளை பார்த்து, அப்படியே ஆண்டவரை பார்த்துட்டு இந்த கண்கள் சூழ்நிலைகளை பார்த்து அவன் அவ்விசுவாசமாகறான், அமிழ்ந்து போகிறான். ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். பயப்படாதே அவ்விசுவாசியே, எதுக்கு நீ பயந்த? எதுக்கு விசுவாசம் இல்லாமல் போன? புயல் காற்று அடிக்குது, கொந்தளிக்குது, படகு அமிழத்தக்கதாக இருக்குது. அவர் பின்னணியில் அவர் தலையில் வச்சு உறங்கிட்டு இருக்காரு ஏசப்பா. அப்போ சீசர்கள், ஆண்டவரே எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோன்னு சொல்லி. அப்போ அவர் எழும்பி, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்கன்னு சொல்லி காற்றையும் புயலையும் அதட்டினார். அது அமர்ந்து போயிருக்கு. அப்போ இயற்கையும் ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது என்று பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள் சீசர்கள். அப்போ ஆண்டவர் அப்பையும் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் அவ்விசுவாசமாக இருந்தீங்க? அப்போ நாம் இந்த வேளையில் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு சொல்லுகிற காரியம், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராக இருங்கள், ஸ்டபன் நேச்சராக இருங்க, உறுதியாக. எனக்குள் இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற பெரியவர். நாம் அந்த ஒரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த ஒரு புருஷராக இருங்கன்னா ஒரு உறுதித்தன்மையோட, எதற்கும் நாம் பயப்படாதபடி, எதை கண்டும் நாம் சோர்ந்து போய்விடாதபடி நாம் தைரியமாக புருஷராக இருக்க வேண்டும். திடன் கொள்ளுங்கள். ஆமேன். திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் என்ன வேணால் நடக்கும். யுத்தங்களை செய்தி கேள்விப்படுவீங்க. நிலநடுக்கம் வரும், பூமி அதிர்ச்சி எல்லாம் வரும், கொள்ளை நோய்கள் வரும். சுற்றி உள்ளதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதிராகவே நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. திடன் கொள்ள வேண்டும். தைரியமாக, திடனோட, எனக்குள்ள இருக்கிற பெரியவர், என்னை தீங்குக்கு அவர் ஒப்பு கொடுப்பதில்லை என்ற அந்த திட நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். திடன் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. ஆமேன். அல்லேலூயா. அன்பு எல்லாத்துக்கும் மேலானது. அன்பு
நாம் காண்பிக்கிற அன்பு குறைவுள்ளது. ஆனால் கிறிஸ்து காண்பிக்கிற அன்பு அது அன்கவுண்டபிள் லவ். அகாப்பே. அகாப்பே கிரீக் வேர்டு. அன்புக்கு கிரேக்க வார்த்தை அகாப்பே. அகாப்பே என்பது அன்கவுண்டபிள் லவ். ஆண்டவர் உங்களண்டிலும் என்னண்டிலும் வச்சிருக்க அன்பு அந்த சிலுவையிலே உச்சம், அன்போட உச்சம். அன்பு எப்படி எந்த அளவுக்கு அவர் காண்பிக்கணுமோ அந்த உச்சத்தை காண்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடும் என்னோடும் யாரும் இந்த அளவுக்கு நமக்காக ஜீவனை தந்ததில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாரே. அவருடைய சரீரத்தில் கடைசி சொட்டு ரத்தம் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிந்தப்பட்டது. என்றோ எங்கோ எங்கிட்டோ எப்படியோ வாழ்ந்த நம்மளை, மகளே மகனே நீர் எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் மகளே, நீ எனக்கு வேணும் மகனே, பாவக்குழில் விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து தேவன். அல்லேலூயா. பாவக்குழில் விழுந்து கிடந்து நரகத்திற்கு பாத்திரமாக இருந்த நம்மளை தூக்கி எடுத்து உன்னதத்துக்கு நேராக நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. அவருடைய அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோம் என்றால் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சாட்சியுள்ள வாழ்க்கை. நம்மளோட பழகிறவர்கள் அந்த கிறிஸ்துவோட அன்பை பார்க்க வேண்டும். நம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். நான் அல்ல ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்களே வாழ்கிறீங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறிவிட்டது. என்னுடைய ஆசைகள் இச்சைகள் எல்லாம் சிலுவையில் நான் அறையப்பட்டாயிற்று ஆண்டவரே. என் சுயமெல்லாம் அறையப்பட்டாயிற்று. இனி வாழ்வது நான் உமக்காக வாழ்கிறேன் ஐயா. இந்த அர்ப்பணிப்பின் அன்பு நாம் காண்பிக்கிறோமா? உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கிடக்குது. ஒவ்வொரு வேலைகள் என்ன செய்தாலும் அதை அன்போடு செய்ய வேண்டும். அன்போடு. நம்மளுடைய அன்பு குறைவுள்ளது. கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய அன்பு என்னுடைய இதயத்தில் ஊற்றுங்கப்பா. என்னோட பேசுகிறவர்கள் பழகிறவர்கள் ஆண்டவரே, அப்போ உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தின ஆண்டவரே. என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. பவுல் சொன்னபடி கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போது நான் மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லும்படி நீங்களும் நானும் முழுவதுமாக அந்த அர்ப்பணிப்போட ஆண்டவரே, உம்முடைய அன்பை நான் காமிக்க வேண்டும் ஆண்டவரே. என் சுயம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, நீர் எனக்காக கல்வாரி சிலுவையில் உண்மையை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீரே. நான் படுகிற வேதனை, நான் அனுபவிக்கிற எல்லா பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே ஐயா. எனக்காக அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே. அப்போ அந்த உலகத்திலே அப்பா யார் என்னை இப்படி நேசித்தது இல்லை ஆண்டவரே. என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வாழ்கிற அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை அநேகர் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நான் முழுவதுமாக முழு உள்ளத்தோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு நாம் அர்ப்பணிப்போமா? ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த சிந்தையோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தில் அப்பா 4வது மாதமாகிய ஏப்ரல் மாதத்தின் 26ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அப்பா நாங்கள் நிர்மூலமாக நிற்பது உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்து அழைத்து வேர்விரித்து உம்முடைய பிள்ளையாய் நீர் ஆண்டவரே எங்களை மாற்றி அழகு பார்க்கிறீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த மட்டும் ஜீவன் சுகம் பலன் தந்து நடத்தி கொண்டு இருக்கிறேன். நன்றி அப்பா. ஒரு புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். உடைய புதிய கிருபினால எங்களை நிரப்பி வழி நடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. விழித்திருக்க சொல்கிறீங்க ஆண்டவரே. உடைய வருகை அது சீக்கிரத்தில் இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் எப்போது விழித்திருக்க ஆண்டவரே, ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன்.
அப்பா விசுவாசத்தில் நிலைத்திருக்க சொல்லியிருக்கிறீர். அப்பா என்ன வந்தான் ஆண்டவரே, அப்பா சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும், அப்பா எல்லாம் நடக்கிற காரியங்கள் எங்களுக்கு தோல்வி அடைகிற மாதிரி சம்பவங்கள் நடந்தாலும் ஆண்டவரே விசுவாசத்தில் நிலைத்திருக்க சொல்லியிருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே. அப்பா என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை நீர் கொடுக்குற கிருபை ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற கிருபை இந்த வாழ்க்கை பயணத்தில் அப்பா எப்பொழுதும் மீது விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க ஆண்டவரே. அப்பா எங்கள் அவ்விசுவாசத்தை அப்பா எங்களுக்குள்ள இருக்க அவ்விசுவாசத்தை எடுத்து போடுங்கப்பா. உம்மீது நாங்கள் எப்போதும் ஆண்டவரே விசுவாசத்தில் தரித்திருக்க ஆவியானவரே, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். புருஷராக இருங்கள் ஆண்டவரே. என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே திட தைரியத்தோடு ஆண்டவரே அப்பா உறுதி உள்ள மனதோடு அப்பா இருப்பதற்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஆண்டவரே அந்த வில்பரை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திடன் கொள்ளுங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை. திடன் கொள்கிற அந்த திட தைரியத்தையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை, அந்த துணிச்சலையும் ஆண்டவரே ஆவியானவரை நீர் எங்களுக்குள்ளே தந்திருக்கிறீர். எங்களுக்குள்ளே நீர் அந்த பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி தகப்பனே. ஆண்டவரே எந்த காரியம் செய்தாலும் அன்போடு செய்கிறதுக்கு ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் நாங்கள் அன்பை காண்பிக்க, கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்க எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா எங்கள் சுய பலன் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா எங்களை நீர் நடத்துகிறீர். எஸ் அப்பா எங்களை நீர் உருவாக்குகிறீர், நடத்துகிறீர் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிற கத்தாவே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. அநேகரை உம்மண்டையில் வழி நடத்துவதற்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையே சாட்சியாக மாற அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை நாங்கள் அநேகருக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே அன்பே பிரதானம் என்று சொல்லிக்கிறேன். நீர் அன்பாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த அகாப்பே அன்பை ஆண்டவரே நாங்களும் காண்பிக்கணும் ஆண்டவரே. அநேகருக்கு இந்த அன்பை காண்பிக்கணும் ஆண்டவரே. அன்கவுண்டபிள் லவ் ஆண்டவரே, இந்த அன்பை நாங்கள் காண்பிக்கணும் ஆண்டவரே. சிலுவையில் நீங்கள் ஆண்டவரே எக்ஸ்ட்ரீம் அந்த அன்பை காண்பித்தீர் ஆண்டவரே. அந்த அன்பை நாங்களும் காண்பிக்கணும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை நீங்கள் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் எஸ் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்கிட்ட அநேக குற்றங்கள் உண்டு ஆண்டவரே, குறைகள் உண்டு ஆண்டவரே. எங்களை முழுமையாக தாழ்த்துக்கிற கத்தாவே. எங்களை எப்படி எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம். சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம். இந்த ஒரு புதிய நாளைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உங்களுடைய கரம் கூட வந்து நடத்துங்கப்பா. எல்லா திங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து ரசிங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்குன்னு கொடுத்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் போகையில் வருகிறோம் உங்களுடைய கிருபை எங்கள் கூட நன்றி செலுத்திக்கிறோம். வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களும் தயக்கடைக்கு கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், இணைஜர பந்துக்கள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரசி தரலும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமைக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.